கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கைன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டுல கடந்த சில காலமாவே பார்த்தோம்னாவே இந்த ஜாதி ஆணவ கொடுமையை தலைவிரித்து ஆடக்கூடிய சூழல்ல சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர் இதுக்கு ஒரு தனி ஆணையம் அமைக்கிறோம், இது சம்பந்தமா ஒரு குழு நியமிக்கப்படும் ஓய்வு பெற்ற நீதியரசர் கே.என். பாஷா அவங்க தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. கொடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் வேலை செய்கின்ற அனைத்து இயக்கங்களும் இந்த முதலமைச்சர் அவங்களுடைய இந்த அறிவிப்பை வரவேற்கிறாங்க. முதலமைச்சர் அவங்களுடைய அறிவிப்பை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க? நிச்சயமாக முதல்வருடைய இந்த அறிவிப்பு என்பது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆதித்தமிழர் கட்சி தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆணவ படுகொலைகள் அல்லது கௌரவ படுகொலைகள் இப்படி சொல்லக்கூடிய இந்த கொலைகளுக்கும் சாதாரணமாக மற்ற கொலைகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஓகே சார். ஒரு திருட்டு வழக்கில் போய் ஒருத்தர் திருட போகிறாங்க, செயினை அறுக்க போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கொலை நடக்குன்னா அது ஒரு விதமான கொலை. அதே மாதிரி ஒரு முன்விரோதம் காரணமாக ஒரு கொலை நடக்குன்னா அது வேற மாதிரி. இப்படி கொலைகள்ல பல வகைகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் எப்படின்னாலும் கொலை தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அந்த கொலைக்கான நோக்கம் என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் இந்த கொலைகளுக்கான அடிப்படை காரணம் காதல் திருமணங்கள் தான். அதாவது காதல் திருமணம் என்பதை தாண்டி ஜாதி மாறிய காதல் திருமணம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஜாதி மாறி காதல் திருமணம் இருக்குது. இன்னொன்னு ஒரே ஜாதிக்குள்ளே கூட பொருளாதார ஏற்றத்தாழ்வின் அடிப்படையில ஒருவரை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை கூட இருக்கிறது. அதனால என்னன்னா இந்த மாதிரியான ஒரு ஜாதி மாதிரி காதல் செய்யும் பொழுது அந்த காதலுக்காக அல்லது காதல் திருமணமாக முடிகின்ற தருவாயில் அதை அந்த நபரை வெட்டி கொள்வது என்பது சமீப காலமாக மிக அதிகமான அளவில் இந்த படுகொலைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிச்சயமான ஒரு நிதர்சனமான உண்மை. அப்ப இதற்கான அடிப்படை காரணங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இது அதனுடைய அடிப்படை ஜாதி என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் பார்க்கணும். நிறைய பேர் பாக்குறாங்க. இப்ப நீங்க கூட கேட்டீங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் இயக்கங்கள் தலைவர்களாக ரொம்ப வரவேற்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த பிரச்சனை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரச்சனை மட்டுமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆணவ படுகொலைகள்லாம் அது ஒரு எஸ்சி மக்களுக்கும் மற்ற சமுதாய மக்களுக்கும் இடையில் நடக்கின்ற காதல் அல்லது திருமணம், இதைத்தான் ஆணவ படுகொலை, அப்படி கொலை செய்யப்படும் போது நடக்கின்ற கொலைகளை தான் ஆணவ படுகொலைகள் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஆனா உண்மையாகவே அப்படி கிடையாது. இது எஸ்சி மக்களுக்கும் மற்றவங்களுக்கு மட்டும் கிடையாது, பிசிகளுக்குள்ளேயே நடக்குது. பிசி மக்களுக்குள்ளேயே இப்ப ஒரு ஆண்டுக்கு கூட ஆகல, சிவகாசியில ஒரு மறவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர், ஒரு ஆசாரி சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர், பெண் மறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர், ஆண் ஆசாரி சமுதாயத்தை சேர்ந்தவர். ரெண்டு பேரும் காதல் லவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஒப்புதல் இல்லை. அதனால ரெண்டு பேரும் திருமணம் அவங்களா போய் கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. கொஞ்ச நாள் வெளியில இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊர்ல சரி எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்து குடியிருக்கும் பொழுது திட்டமிட்டு அந்த பொண்ணோட சகோதரர் திட்டமிட்டு அந்த நபரை கொலை செய்கிறார். அப்போ இது என்ன ஒரு பிற்பட ரெண்டு பேரும் பிசி கம்யூனிட்டி தான். ஆனால் பிசிக்குள்ளேயே கூட இந்த மாதிரி ஜாதிய ஏற்றத்தாழ்வின் அடிப்படையில் ஏற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சிகளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்க விருதுநகர் மாவட்டத்திலே கூட ஒரு உதாரணம் சொல்றேன். சமீபத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு அருந்ததியர் பையன், ஒரு தேவேந்திர குல வேளாளர் பொண்ணு நாகேந்திரன். அந்த நாகேந்திரனுடைய ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க. அந்த பொண்ணு கிட்டத்தட்ட அப்பதான் பள்ளி முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகக்கூடிய தருவாயில இந்த காதலை அந்த பொண்ணுடைய தாய்மாமன் ஏன்னா ஜாதிய கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளரோட அருந்ததியர் கீழே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த கொடூரமான ஒரு சிந்தனைகள் மனதுக்குள்ள உருவாது. எப்படி நம்ம பொண்ணை இப்ப கல்யாணம் கூட ஆகலை, ஏன்னா அந்த பொண்ணு 18 வயசு கூட நிரம்பல, லவ் பண்ணதுக்காகவே கொலை பண்ணாங்க. கொலைன்னா கொடூரமான கொலை. அதாவது கை வேறு, கால் வேறு, தலை வேறு, ஆண் உறுப்பு தனியாக அறுத்து மிக கொடூரமான ஒரு கொலை நடந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் அருந்ததியர் பையன் ஒரு
ஆதி திராவிட பறையர் சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு. அந்த அவங்களுடைய காதல் திருமணத்துல கூட பார்த்தீங்கன்னா அப்படிதான் வந்து 2 பேருக்குமே வந்துட்டு அந்த பொண்ணோட தரப்புல வந்து பேசுறதுக்கு ஆட்கள் இல்லை. ஆனா பையனுடைய தரப்புல பேசுறதுக்கு ஆள் இல்லை. ஆனா பொண்ணோட தரப்புல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாதி பலமா இருக்கு. அருந்ததியர் ரொம்ப மைனாரிட்டியா இருக்கிறாங்க. அதையும் தாண்டி வந்து அவங்க வந்து திருமணம் முடிக்கிறாங்க. அப்படி திருமணம் முடிக்கும்போது வந்து ஒரு 2-3 மாதங்கள்லயே பார்த்தீங்கன்னா அந்த பையனை வந்து திட்டமிட்டு வந்து கொலை செய்கிறாங்க. அது வந்து ரொம்ப ஒரு வட மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி, அதாவது டாக்டர் ராமதாஸ் போன்றவர்கள்லாம் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, முதல்ல நீங்க உங்களுக்குள்ள எஸ்சிகளுக்குள்ள நீங்க வந்து திருமணம் முடிச்சுக்கிறீங்களா, நீங்க எங்க பிள்ளைகளை வந்து நீங்க லவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த சாதி மறுப்பு திருமணங்களை எதிர்க்கிறவங்களுக்கு அதெல்லாம் ஒரு அவல் கிடைச்சது மாதிரி, வாய் மெல்றதுக்கு அவல் கிடைச்சது மாதிரி அதையெல்லாம் சுட்டி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து வட மாவட்டங்களில் பெரும்பான்மையா பறையர் இருக்காங்கன்னா அருந்ததியருக்கும் பிரச்சனை வருது. இங்கே தென் மாவட்டங்களில் தேவேந்தருக்கும் பல்லருக்கும், தேவேந்தருக்கும் முக்குளத்தூருக்கும் வருது. இது மாதிரி நிறைய இதை சொல்லலாம். பிசிகளுக்குள்ளேயே நம்ம நிறைய விஷயங்கள், ஆசாரி சமூகத்து இவங்களுக்கு மட்டும் கிடையாது, மற்ற சமுதாயங்களுக்கு இடையில கூட வந்து இந்த மாதிரியான நிறைய கொலைகள் வந்து நடக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு மாதம் கூட 15 நாள் இருக்கும், வத்தலக்குண்டில் ஒரு நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையன், முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு, 2 பேரும் திருமணம் முடிக்கிறாங்க, காதல் பண்ணுறாங்க, எதிர்ப்பு வருது, அப்புறம் அதை தாண்டி திருமணம் முடிக்கிறாங்க. அந்த திருமணத்தை வந்து அவங்க பெண் வீட்டார் வந்து ஏற்றுக்கிற முடியல. நீங்கள் ஜாதி அமைப்பில் பார்த்தீங்கன்னா முக்குளத்தோரை விட தேவர் வந்து நாயக்கரை வந்து கொஞ்சம் மேலே தான் இருக்கிறாங்க அப்படின்னு தான் எல்லாரும் பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் அதை நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் கூட எப்படி நீ வந்து நான் வந்து உன்னையோட உயர் சாதி அப்படிங்கிற மாதிரி அந்த மனநிலை இருக்கிறதுனால அந்த நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்த பையனை வந்து வெட்டி கொண்டுட்டாங்க. அப்போ இது ஒரு கொடூரமாக நடக்கின்ற அப்போ நீங்கள் பிசி சமுதாயத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதியிலேருந்து இன்னொரு ஜாதி வந்து திருமணம் முடிக்க கூடாது. ஏன்னா இது எங்கேருந்து, இதனுடைய மூலம் நம்ம எங்கேருந்து வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுதான் வந்து நம்ம வந்து சனாதன தர்மம் அல்லது வர்ணாசிரம முறை, இந்து மதத்தினுடைய அடிப்படையாக இருக்கின்ற மனு தர்மம் என்கிறத நம்ம சொல்கிறோம். அம்பேத்கர் வந்து லண்டன் பல்கலைக்கழகத்தில் அவர் ஆய்வு நடத்தி ஏன் ஜாதியை வந்து ஒழிக்க முடியல அப்படிங்கிறதுக்கு அவர் காரணங்கள் பட்டியலிடுகிறார். அதில் முதல்ல என்ன சொல்றாருன்னா, குலத்தொழில்கள் இன்று வரைக்குமே மாறவே இல்லை, அதனால வந்து குலத்தொழில்களை வந்து மாற்றணும். இப்போ வந்து ஒரு கருவறைக்குள்ள போற பிராமணனுடைய வேலை வந்து இன்ன வரைக்கும் வேற யாரும் போக முடியல. ஒரு கழிப்பறை சுத்தம் செய்யக்கூடிய வேலைகளை தாழ்த்தப்பட்ட மக்களை தவிர வேற யாரும் வரல. அப்போ வந்து இந்த ஜாதி அடிப்படையில் குலத்தொழில்கள் இன்னைக்கு வரைக்குமே நிலைநிறுத்தப்படுது. தமிழ் சமூகத்துல வந்து அது வந்து ஒரு தொழில்முறை என்பது வந்து ஒரு தற்காலிகமா இருந்ததையே பெர்மனண்டா ஆக்கி அதை வந்து சனாதன தர்மம் வந்து இதை நிலையானது மாற்ற முடியாதுங்கிற மாதிரி கொண்டு வந்துருச்சு. அப்போ வந்து இது வந்து ஒரு ஒரு குல தொழில் அடிப்படையில ஜாதி வந்து ஒழிக்க முடியல. அதே மாதிரி திருமணங்கள் ஒரு அகமண முறைதான், ஒரே ஜாதிக்குள்ளதான் கல்யாணம் முடிச்சுக்கணும். இந்த ஜாதியை தாண்டி இன்னொரு இதை நீ கல்யாணம் முடிச்சாலே வந்து அது மனு தர்மத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் வந்து மனு தர்மம் சொல்லுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படையில் இப்போ குலத்தொழிலின் அடிப்படையில் அவங்களுடைய திருமண உறவுகள் அடிப்படையில் சடங்குகள் அடிப்படையில், ஏன்னா வந்து ஒரு ஊரில் திருவிழா நடக்குதுன்னா அந்த ஊரில் திருவிழா நடக்கும்போதே ஒவ்வொரு ஜாதிக்கும் என்னென்ன வேலைகள் இருக்குங்கிறத வருஷத்துக்கு ஒரு வருஷம் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. திருவிழா வந்துட்டாலே அதை ஊரெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு ஜாதி, அப்புறம் சாமி ஆடுறதுக்கு ஒரு ஜாதி, அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து பல்லக்கில் போகிறாங்கன்னா அவங்கள தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு சாதி, வடம்பிடிக்கிறதுக்கு ஒரு சாதி, இப்படி எண்ணற்ற ஜாதிகள், ஒவ்வொரு ஜாதிகளுடைய வேலைகள் வந்து அங்கே வந்து நினைவுபடுத்தப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அம்பேத்கர் அன்னைக்கே வந்து ஏன் ஜாதி ஒழிக்க முடியுங்கிற காரணம் சொல்லும்போது இந்த அகமண முறையை வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா சொல்கிறார். அந்த அகமண முறையை அவருடைய ஆய்வு வந்து இன்னைக்கு வரைக்குமே அது வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்குது, அது உண்மையை நிரூபிக்கப்பட்டிருக்குது. அதனுடைய அடிப்படையில் தான் ஜாதி மாறி திருமணம் செய்யக்கூடாது, காதல் பண்ணக்கூடாது, அப்படி காதல் பண்ணால் நாங்கள் வந்து வெட்டுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஜாதி திமிரின் அடிப்படையில், ஒரு ஜாதி ஆணவத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு கொலையாக தான் நம்ம பார்க்குறோம். அதனால இது ஒன்றும் ஜாதி அடிப்படையில் ஆணவத்தின் அடிப்படையில் செய்யுது. இன்னொன்று ஒரே ஜாதிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் அப்படி
ஒரே சாதிக்குள்ளேயே 2 பேருமே ஒரே கம்யூனிட்டி. ஆனா வந்து பொண்ணு வந்து வசதியான பொண்ணு, பையன் வந்து ரொம்ப ஏழ்மையான பையன். அப்போ இந்த சாதிக்காரனுக்கு போய் நான் பொண்ணு கொடுக்குறதா? அந்த ஒரு அடிப்படையில வந்துட்டு 2 சமுதாய தூத்துக்குடியில் கூட இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு. தூத்துக்குடியில நடந்திருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரே ஜாதிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ம். ஒரு பொருளாதாரத்தின் அடிப்படையில வந்து ஏற்றத்தாழ்வு. ஓகே சார். அப்ப இதெல்லாம் ஜாதியின் அடிப்படையில, பொருளாதாரத்தின் அடிப்படையில, ம். அப்புறம் வந்து குலம் என்று சொல்லக்கூடிய குலம், கிளைன்னு சொல்லக்கூடியவங்க, இப்படி ஒவ்வொரு இந்த சாமி கும்பிடுறவங்களாம் இந்த இதுக்குள்ள பொண்ணு எடுத்துக்கிடக் கூடாது, ம். இந்த சாமி கும்பிடுறவங்களாம் அண்ணன் தம்பிங்க, இவங்க தான் மாமன் மச்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஏன்னா சாதி என்பது வந்துட்டு நம்ம வந்து ஒரு காதல் என்பது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்குள்ள இன்னாருக்குள்ளதான் வரணும் அப்படின்னு நம்ம கட்டுப்படுத்த முடியாது. ம். இன்னும் சொல்ல போனோம்னா இப்போ வந்து வயதை தாண்டிய ஒரு காதல் கூட வருது. ம். பையன் வந்து கம்மியான வயசு இருக்கு, பொண்ணு வந்து ஒரு 2 வயசு 3 வயசு கூடுது. ஏன்னா இங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்கு. ம். எப்பவுமே ஆண்கள் வந்து வயசு கூட இருக்கணும், பெண்கள் வந்து வயசு கீழே இருக்கணும். ஏன்னா ஆணாதிக்க சமுதாயத்துல அப்படி வச்சிருக்காங்க. ம். நாளைக்கு ஆண் வந்து சீக்கிரமா செத்துட்டான்னா அவனுக்கு பணிவிடை செய்யறதுக்கு பெண் வந்து கொஞ்சம் வயசா இருந்தா தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புல வந்து அப்படி வச்சிருக்காங்க. அது காலங்காலமா இருக்கு. இன்னைக்கு கூட வந்து அப்படி ஒரு வயது மீறி வந்து ஒரு காதல் வந்தா கூட அவனுக்கு என்ன வயசு உனக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்கக்கூடிய மனநிலை இருக்கு. ம். அப்போ வந்து காதல் என்பது இப்போ கூட நம்ம வந்து பத்திரிகையில பார்த்தோம். ஒரு ஒரு பெருன்னு ஒரு நாட்டுல ஒரு 32 வயசுக்காரரு ஒரு 66 வயசு பொண்ணை ஒரு அம்மா வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ம். வெளிநாடுகள்ல இதெல்லாம் ஒரு சகஜம். ஆனா இங்க வந்து அதுவும் கிடையாது. அப்போ வந்து இதுவும் கூட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஓகே. அப்போ பல காரணங்கள் இருக்கு. ம். இப்போ வந்து தமிழக அரசு வந்து சட்டம் இன்னும் இயற்றலை. தமிழக அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, சட்டம் இயற்றுவதற்கு முன்பாக பலதரப்பட்ட கருத்துக்களை கேட்டு அரசுக்கு ஒரு அறிக்கை கொடுப்பதற்காக ம். ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. ஓகே. இப்போ ஒரு ஆணையம் அமைச்சோம்னா அந்த ஆணையத்தின் முன்பாக யாரெல்லாம் கருத்து தெரிவிக்கிற விரும்புகிறாங்களோ எல்லா அமைப்புகளும் போய் அதை சமுதாய இயக்கங்கள் அல்லது வந்து அரசியல் கட்சிகள், ம். பண்பாட்டு ரீதியாக இருக்கக்கூடியவங்க, பிரச்சார இயக்கங்கள், ம். யார் யார் விரும்புகிறாங்களோ எல்லோருமே அந்த ஆணையத்திட்ட போய் சந்திச்சு அவங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைக்கலாம். ஓகே. அப்படி எடுத்துரைக்கிறதுக்கு வந்து இந்த ஆணையம் வந்து அந்த கருத்துக்கள்லாம் பதிவு செய்துட்டு, அப்போ இந்த ஜாதி ஆணவ கொலைகள்லாம் என்ன, ம். முதல்ல அதுக்கு ஒரு டெஃபினேஷன் வேணும். ம். எது ஜாதி, அதாவது ஜாதியோட ஆணவ கொலைகள், இங்கிலீஷ்ல வந்து கார்னர் கில்லிங் அப்படின்னு சொல்றோம். இப்போ கார்னர் கில்லிங் இருக்கு, கார்னர் கிரைம் இருக்கு. ம். அதாவது ஆணவ கொலைகளும் இருக்கு, ஆணவ குற்றங்களும் இருக்கு. கொலை நடக்கல, ஆனா வந்து குற்றம் நடந்திருக்குது. ம். ஆணவத்தின் அடிப்படையில் குற்றம் நடக்குது. அப்ப கார்னர் கில்லிங் வேற, கார்னர் கிரைம் வேற. ம். அப்போ இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அப்போ இந்த ஆணவ கொலைகளுடைய அடிப்படை என்ன? இப்போ எல்லா கொலைகளையும் ஆணவ கொலைகள் சொல்ல முடியுமா? ம். ஆணவ கொலைகள்னா அது எதுக்காரு? இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா SC/ST ஆக்ட் இருக்கு, பட்டியலின மக்களுடைய பாதுகாப்புக்காக. ம். அந்த ஆக்ட்ல வந்து ஒரு ஜாதி மாதிரி ஒருத்தனை காதலி பண்ணோம்னா அவன் வந்து ஒருவேளை பிசியா இருந்தா இவங்களுக்கு வந்து ஒரு 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 பாதிக்கப்பட்டவங்களுக்கு பட்டியலின மக்களா இருந்தால் அவங்களுக்கு ஒரு இழப்பீடு, அரசு வந்து இழப்பீடு தரணும் அப்படின்னு அந்த சட்டத்துல இருக்கு. ம். இப்போ இதே இது வந்து ஒரு SC BC இல்லாம BC 2 பேருக்குள்ளேயே நடக்கு கொலை. ம். அப்படி நடக்கும்போது வந்து அது ஒரு சாதாரண கொலையா தான் பதிவு செய்யப்படும். ம். இப்போ ஆணவ கொலைகள் தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் வரும்போது ம். அந்த சட்டத்துல வந்து இப்போ இந்த மாதிரி கொலைகள் நடந்தா அதுக்கு இழப்பீடுகளும் இருக்குதா, ம். இதுக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு என்ன இழப்பீடு இருக்குது ம். அப்படிங்கிறதெல்லாம் கூட அதுல வந்து கொண்டு வரலாம். ம். அதே மாதிரி வந்து அதற்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் வரும்போது அது கடுமையான ஒரு சட்டமாக இருந்துச்சு அப்படின்னா ம். அந்த சட்டங்களை வந்து நம்ம வந்து மக்கள் பார்த்து பயப்படுவாங்க. ம். ஏன்னா 2 விஷயம் இருக்கு. தமிழ்நாட்டு முதலமைச்சரே ஒரு விஷயம் சொல்றாரு, ஒண்ணு வந்து வாளும் கேடயமாக இருக்கணும். ம். அதாவது ஒரு பக்கம் வந்து குற்றங்கள் செஞ்சாங்கன்னா கடுமையான தண்டனைகளும் நாம வந்து கொடுக்கணும், இன்னொரு பக்கம் பாதுகாப்பும் அவங்களுக்கு தேவைப்படுது. ம். அப்போ வந்து இந்த ஒரு சட்டம்ங்கிறது வந்து அப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு தான் இருக்கும். ம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ அருந்ததியர் உள்ஒதுக்கீடு சட்டம் இருந்துச்சு. அந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி இப்படிதான் ஒரு ஆணையம் தான் அமைச்சு, ஒரு நபர் ஆணையம். ம். இதே மாதிரி இப்போ KN பாஷா தலைமையில ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்கு ஒரு ஆணையம், அன்னைக்கு வந்து நீதியரசர் ஜனார்த்தனம் தலைமையில ஒரு ஆணையம். ஸோ இது வந்து ஒரு ப்ரொசீஜர்.
இது வந்து இப்போ நம்ம வந்து தொடங்கணும்னா எப்படியும் ஒரு 3 மாதம் 4 மாதம் இந்த மாதிரி ஒரு டைம் கொடுத்து அதுக்குள்ள வந்து கருத்துக்கள் எல்லாம் கேட்டு அரசுக்கு ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒவ்வொரு கட்சிக்கும் தகுந்த ஆணவ கொலைகள் சம்பந்தமா என்ன கருத்து சொல்றாங்க. ஏன்னா இப்போ இன்னைக்கெல்லாம் வந்து ஆணவ கொலைகளை நாங்கள் வந்து எதிர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த கூட்டத்துக்கு தான் தெரியும் இதை யாரு ஆதரிக்கிறாங்க யார் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும்போது தான் தெரிய வரும். அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம வந்து கண்கூடா பார்க்கறதுக்கு அது ஒரு மிக முக்கியமான கருவியா இருக்கும். அப்போ அனைத்து கட்சி கூட்டத்துல வந்து தீர்மானம் வந்து பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் அமைச்சரவை கூட்டத்துல அந்த தீர்மானங்களை வந்து ஏற்றுக்கொள்வதாக அறிவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் சட்டத்தை இயற்றி அதை வந்து கவர்னருடைய இதுக்கு வந்து ஒப்புதலுக்கு அனுப்பாங்க. இப்போ கவர்னர் வந்து நம்ம தமிழ்நாட்டு கவர்னர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால வந்து அவர் ஒப்புதல் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காம இருந்தாலும் இருக்கலாம், பெண்டிங்களோட வைக்கலாம். அதனால வந்து இந்த சட்டம் உடனே வந்துடும் நம்ம சொல்ல வரல. ஆனால் அதற்கான ஒரு தொடக்க நிலை இந்த ஆணையம் என்பது இதுதான் வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அதனால எல்லாருடைய கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் ஒரு அறிக்கையை உருவாக்குறதுக்கு இந்த KN பாஷா அவர்கள் நீதியரசர் அவர்கள் ஒரு நல்ல ஒரு முயற்சியை வந்து அவர் தலைமையில் வந்து செய்யணும். ஏன்னா வந்து KN பாஷா அப்படிங்கும்போது வந்து அவர் வந்து ஒரு ஜாதி அப்பாற்பட்டவராகவும் ஆயிடுறாரு. நீங்க வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட இந்து மதத்திலிருந்து ஒருத்தரை போட்டோம்னா அவர் என்ன ஜாதி என்ன இந்த நீதிபதியே கூட நம்ம அப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவோம். பாஷாங்கிறவருக்கு வந்து எந்த ஜாதியும் கிடையாது. இஸ்லாமியர்னால ஜாதி அற்றவர்கள் தான். ஸோ அதனால வந்து அவர் தலைமையில வந்து ஒரு நல்ல ஒரு தேர்வா தான் நான் வந்து பார்க்குறேன். இந்த ஆணையம் வந்து ஒரு சிறப்பாக செயல்படணும். விரைவில் வந்து அறிக்கை கொடுக்கணும். ஏன்னா வந்து அரசுடைய காலம் வந்து மிக குறைவான காலகட்டம் இருக்கு. இப்போ அக்டோபர் வந்துருச்சு. இன்னும் ஒரு 4-5 மாதங்கள் தான் இருக்கிறது. இந்த 5 மாதங்களுக்கு உள்ளாக அரசு வந்து ஒரு நல்ல ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு விரைவில் வந்து இதை வந்து ஆணையம் வந்து கருத்துக்களை பகிர்ந்துக்கணும். அந்த அடிப்படையில் வந்து தமிழக அரசு விரைந்து இதை வந்து இந்த ஆட்சி இருக்கும் பொழுதே இந்த சட்டத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதா நம்முடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பு. இனி நிச்சயமா அடுத்தும் திமுக ஆட்சி தான் வரப்போகிறது. ஒருவேளை நான் வந்து 100% திமுக தான் ஆட்சி அமையும். ஒருவேளை மாற்றம் வந்தால் அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் நம்முடைய தமிழக முதல்வரை போல ஒரு ஜாதி ஒழிப்பு அல்லது தீண்டாமை ஒழிப்பு இது போன்ற ஒரு கொள்கை ரீதியான விஷயங்கள்ல அடுத்து வரவங்க இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அடுத்து கொள்கை ரீதியான தலைவர்களே நம்ம யாரும் சொல்லவும் முடியாது. இன்னைக்கு வந்து விஜய் இருக்காருன்னா அவர் வந்து ஒரு பாசிசத்தையே பாசிசமா பாயாசமானு கேட்டாரு. ஒரு பாசிசம்ங்கிறது ஹிட்லரு முசோலினி இன்னைக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு அராஜகங்கள்லாம் நடக்குது. அந்த மாதிரியான ஒரு பாசிசம் என்பதனுடைய அந்த கருத்தையே உள்வாங்காம அதை ஒரு காமெடியாக்கி பாசிசமா பாயாசமாக்கின கேள்வி அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது, தன்மான உணர்ச்சி கூட கிடையாது. அதனால வந்து எப்படியோ ஒரு குறுக்கு வழியில எப்படியோ ஆட்சிக்கு வரணும், நமக்கு வந்து இந்த கொள்கையில இந்த பாதையில தான் போகணும் அப்படின்லாம் கிடையாது. இன்னைக்கு பிஜேபி நமக்கு ஆதரவு கொடுத்தா அவங்கள மேல குதிரை ஏறி போவோம், அல்லது வந்து பிஜேபி வேண்டாம் விஜய் நம்ம கூட வந்தார விஜய் மேல ஏறி போவோம். எப்படியும் நான் ஆட்சிக்கு வரணும் முதலமைச்சர் ஆகணுங்கிறதான் இருக்கே தவிர கொள்கை ரீதியாலாம் வந்து எடப்பாடி பழனிசாமி யாரும் பார்க்கவும் முடியாது. அப்ப இவைகளை தாண்டி இப்போதைக்கு நம்முடைய கண்ணில் வேட்பாளர்களாக கூட யாரும் இல்லை என்பதுதான் யதார்த்த கள நிலவரம். அந்த அடிப்படையில் வந்து இது வந்து வரக்கூடிய அந்த புதிய ஆட்சி அமைவதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்க அதற்கான ஒரு இடம் இல்லாமல் அடுத்தும் திமுக ஆட்சி வந்தால்தான் இது போன்ற சட்ட ரீதியான பாதுகாப்புகள் நடவடிக்கை இருக்கும். அதுவரை காத்திருக்காமல் இந்த ஆட்சி இருக்கும் பொழுதே நடப்பாண்டிலேயே அதற்கான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஆதித்தமிழர் கட்சி எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. நன்றி சார். மிக்க நன்றி.